நாடு முழுவதும் பாரதிய ஜனதாவினுடைய மத வெறுப்பு வக்ஃப் வாரிய பிரச்சனைகளுக்கு எதிராக சென்று கொண்டிருந்த ஒரு நேரத்தில் சண்டிகாரில் ரத்து செய்யப்பட்ட புனித வெள்ளி விடுமுறை என்ற ஒரு செய்தி தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா ஆட்சியில் சிறுபான்மையினர்கள் வஞ்சிப்பு தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய ஒரு நேரத்தில் இரட்டை இன்ஜின் டபுள் இன்ஜின் ஆட்சி காணப்படுகிற பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் சிறுபான்மையினுடைய வஞ்சிப்பு உச்சபட்சத்தை தொட்டிருக்கிறது என்ப செய்தியும் நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள முடிகின்றது. மதத்தின் பெயரால் சிலருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதும் பலர் புறக்கணிக்கப்படுவதுமான நடவடிக்கைகள் நாள்தோறும் அரங்கேறி வருகின்றன. பாரதிய ஜனதாவின் யோகி ஆதித்யநாத் ஆட்சி நடத்தும் உத்தரப்பிரதேசத்தில் மத நல்லிணக்கத்தோடு செயல்பட வேண்டிய காவல்துறையினருக்கு இந்து நாட்காட்டி வழங்கப்பட்டு காலம் பார்த்து வழக்கு விசாரணை செய்யும் வரியில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களில் பிறப்பால் பிரிவினையை தூண்டும் கருத்துக்களை நீதிமன்றமே ஆதரித்து வருகிறது. இது போன்ற நடவடிக்கைகளிலிருந்து வேறுபட்ட மாநிலங்களாக திகழும் பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களில் ஒரு முதன்மை மாநிலமாக இன்றைக்கு தென் மாநிலங்கள் விளங்கி வருகிறது. இது போன்ற சூழலில் நாங்களும் மத நல்லிணக்கத்தை பேணி வருகிறோம் என பிரதமர் மோடியால் சொல்லப்பட்டு வருவதன் பொய்த்தன்மையை பிரதமர் மோடியின் உண்மை முகம் தற்போது பாஜக அரசின் மூலம் வெளியாகியிருக்கிறது என்ற கருத்தை எதிர்க்கட்சிகள் வைத்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்க வக்ஃப் திருத்த சட்ட மசோதா தற்போது பரபரப்பாக போய்கொண்டிருக்கிற நேரத்தில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றும் வேளையில் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் கிறிஸ்தவர்களின் துக்க அனுசரிப்பு நாளான புனித வெள்ளி நாளினை அலுவல் நாளாக அறிவித்திருப்பதுதான் பாஜகவின் மற்றொருமான வெறுப்பின் வளர்ச்சி. இஸ்லாமிய மக்களை வஞ்சித்தார்கள், அடுத்து கிறிஸ்தவர்களை கை வைப்பார்கள் என்று சொல்லப்பட்ட நிலையில் இஸ்லாமிய மக்களை வஞ்சிக்க வக்ஃப் திருத்த சட்ட மசோதா நாடு முழுவதும் பரபரப்பான வேளையில்தான் சண்டிகர் யூனியன் பிரதேசத்தில் கிறிஸ்தவர்களின் துக்க நாளை, அதாவது புனித வெள்ளி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட அந்த நாளை அலுவல் நாளாக அறிவித்துள்ளது பாரதிய ஜனதா அரசு. இதற்கு விடுமுறை கிடையாது. ஒரு கோவில் திறக்கப்படும் நாளுக்கு பல்வேறு மாநிலங்களில் பொது விடுமுறை அளிக்கும் பாரதிய ஜனதா அரசு கிறிஸ்துவம் சார்ந்த ஒரு நாளுக்கு அளிக்கப்பட்ட வந்த விடுமுறை ரத்து செய்வது ஏன் என எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு கே சி வேணுகோபால் சிறுபான்மையினருக்கு எதிரான உள்ள பாஜகவின் உண்மை முகம் மீண்டும் வெளிப்பட்டுள்ளது. ஒன்றிய பாஜக அரசு சிறுபான்மையினருக்கு எதிரான அரசாக செயல்படுகிறது. புனித வெள்ளி விடுமுறை ரத்தை திரும்ப பெறும் வரை காங்கிரஸ் போராடும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் சம்பல் ஜும்மா மசூதிக்கு உள்ளே நுழைந்து 3 ஹிந்துத்துவவாதிகள் கைது செய்யப்பட்ட சம்பவம் யூபியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் மத மோதல்கள். இதில் யாருன்னு கேட்டால், கைது செய்யப்பட்ட சனாதன் சிங், வீர் சிங் யாதவ், அனில் சிங், இந்த 3 பேரும் டெல்லியில் உள்ளவங்க. அவங்க மசூதிக்குள்ளே வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, விஷ்ணு ஹரிஹர கோவில் யாகம் நடத்த நாங்கள் வந்தோம், ஆனால் எங்களை கைது செய்தாங்க, இங்கே தொழுகை நடத்த அனுமதிக்கும் போது பூஜை நடத்தக்கூடாதா என்ற கேள்வியை, விசித்திரமான கேள்வியை அனுப்பியிருக்கிறார். சம்பல் பாபா மஸ்ஜிதில் தொழுகை பல 1000 ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக நடக்கிறது. அங்கே உள்ள வந்து நான் பூஜையாக நடத்தக்கூடாது என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. செய்தியாளர்களிடம் பேசிய காவல்துறை கண்காணிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த 3 பேரும் இந்த பகுதிக்கு காரில் வந்து உள்ள நுழைஞ்சி, சம்பளுக்குள் நுழைய தடை இருந்த போதும் உள்ள நுழைஞ்சி இந்த கலவரத்தை செஞ்சுருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை தொழுகை நடைபெறும் என்பதால் நாங்கள் நிறைய போலீஸ் போட்டிருந்தோம். மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் விதமான நடவடிக்கையில் யார் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தார்கள். சம்பல் ஜமா மசூதியில் நடந்த நவம்பர் 24 அன்று தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் அது கலவரமானது. 4 பேரும் பலியானாங்க. இதே மசூதி விவகாரத்தில் தான். இப்போ அந்த பகுதியில் தான் வெள்ளிக்கிழமை உள்ளே நுழைந்து பூசை பண்ண போகிறோன்னு இந்த அடிப்படைவாதிகளை கைது செய்தது பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக அவர்களை பொறுத்தவரை இப்போ ஒன்று தெளிவாயிட்டா,
நாட்டில் எப்போதும் அடிப்படைவாதிகள் ஒரு பதட்ட சூழ்நிலையிலே மக்களை வைத்திருக்கணும். அங்கே ஒரு சமாதானம் இருந்தால் இவர்கள் வாக்கரசில் வெற்றி பெற முடியாது. ஆகவே சம்பல் ஜமா மசூதி உள்ளே நுழைந்து உள்ளே பூசை செய்வதற்கு கைது செய்யப்பட்டதையும், சண்டிகாரில் ரத்து செய்யப்பட்ட புனித வெள்ளி விடுமுறையையும், வக்ஃப் வாரிய விவகாரங்கள் எல்லாம் நாட்டில் மீண்டும் மதவாத விவகாரத்தை தான் பேசப்படுகிறது. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது. நாட்டில் இன்ஃப்ளேஷன், நாட்டில் வேலையின்மை, பணவீக்கம், அந்நிய நாடுகளுக்கிடையான பிரச்சனை, அதாவது உற்பத்தி பிரச்சனை, கடன்கள், நாட்டில் மக்களுக்கிடையே இருக்கக்கூடிய அமைதியற்ற பாதுகாப்பில்லாத சூழ்நிலை, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர், மாநிலங்களுக்கும் மத்திய அரசுகளுக்கான மோதல், கல்வித்துறை, இப்படி எல்லா விதத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்ற போது இப்பொழுது ஏன் அவர்கள் இஸ்லாமியர்களை கிறிஸ்தவர்களையும் லீவ் செய்கின்ற இந்த புனித வெள்ளியும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கேள்வி இப்போது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அதற்கு ஒரே பதில் ஒன்றுமில்லை. நாடு பதட்டத்தில் இருந்தால் அரசியலில் இவர்கள் வெற்றி பெறலாம் என்பதாகத்தான் இருக்கும் என்ற எதிர்க்கட்சிகளினுடைய குரலில் வலிமையான வாதத்தில் உண்மை இருக்கிறதா? நாடு இது போன்ற விவகாரத்தில் இப்படி மக்களை பதட்டத்தில் வைத்து கொண்டிருப்பதற்கு இது போன்ற வழிமுறைகளை தேர்ந்தெடுத்தால் நாம் தொடர்ந்து அரசியலில் வெற்றி காணலாம். ஹிந்து ஹிந்து என்று மக்களிடத்திலே சொன்னால் நாம் வெற்றி காணுவதற்கு இந்த பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி மக்களை பதட்டத்திலே வைத்து கொண்டிருக்கலாம் என்று இவர்கள் எண்ணுவதற்கு உண்மையான காரணங்கள் மட்டுமில்லை, அவர்களுக்கு வெற்றியும் கிடைத்து வருவது என்பதே இந்த செய்தி அனசரின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நன்றி.